மினி 2.1 ஸ்பீக்கர் எப்படி இதை ரிப்பேர் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் யூனிட் மட்டும் ஒர்க் ஆகலை, ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, ஒரு மாதிரி நாய்ஸ் வருது. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணதுனால பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இல்லைனா இந்த பட்டன்ஸ்லாம் இல்லாமல் நார்மலாக தான் இருக்கும், ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும்தான் அதில் இருக்கும். என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் பிக்சராக உங்களுக்கு காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மோனோ ஐசி 8002D ஐசி. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு. இதே மாதிரி ஸ்டீரியோக்கு ஒரு ஐசி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நியூ ஐசி. என்கிட்ட டி இல்லாதனால ஏ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பி கூட யூஸ் பண்ணலாம் இதுலேயே. ஸோ பார்த்தீங்கன்னா அதை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எஸ்எம்டி டைப். இது நான் மாட்டிட்டேன் அதில், பார்த்துங்க. எனக்கு வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல சால்ட்ரிங் பண்ணுறதெல்லாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டில் வச்சு ப்ராப்பராக வீடியோ எடுக்க பார்ப்போம். ஸோ ஓகே, இதுதான் ரெடி பண்ணது. இப்போது இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணதுனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த பட்டன்ஸ், வால்யூம் கண்ட்ரோல் அதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக வச்சுருந்தேன், நான் ஸ்டீடியோவுக்கு தனியாக, சப்வூஃபருக்கு தனியாக வச்சுருந்தேன், அதனால் அப்படி தெரியுது உங்களுக்கு. இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் பண்ணுறேன் நான் இதுக்கு ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அதை பற்றி. ஓகே, இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ப்ளூடூத் என்னோடது இது. ஓகே, இப்போ நம்ம ஆடியோ செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. யூடியூப்பில் ப்ளே பண்ணுறேன், காப்பிரைட் இல்லாத சாங் தான் ப்ளே பண்ணுறேன். அது கொடுப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். கொடுத்தா இந்த பார்ட் மட்டும் நான் மியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, பழையபடியே தான் இருக்குது. நான் கூட இந்த இதில் ஏ டைப் போட்டதுனால சவுண்டு டிஃபர் ஆகுமான்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு டிக்கும் ஏக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல, நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் இங்கே கார்டு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா மொபைலோட மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க வேறு எங்கன்னா ப்ளே பண்ணுறேன்னா, அதுக்கு தான் வால்யூம் கண்ட்ரோலையே இப்படி ஏற்றி இறக்கி உங்களுக்கு காட்டுறேன் உள்ள காம்பனண்ட் போட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வால்யூம் அதிகமாக வச்சா அது எகிரி போய்டும். காட்டுறேன் இதோட பேசிவ் ரேடியேட்டர் எப்படி ஆடுதுன்றதை நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோ பாருங்க, நல்லா வைப்ரேட் ஆகுது, நல்லா வைப்ரேஷன் ஆகுது. பார்த்து பாருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட காட்டுறேன் நான். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஆடியோ குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 எடுத்தது ஆடியோ. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி கிளியராக இருக்கா கேட்குறதுக்கு. எனக்கு இங்கே கேட்குறதுக்கு நல்லா இருக்குது லைவில் கேட்கும்போது. ஸோ ரெக்கார்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறமா நான் இன்னொரு சாங் போடுறேன். ஸோ அதில் காப்பிரைட் கொடுப்பாங்கன்ட்டுன்னு அந்த பாட்டை மட்டும் நான் மியூட் பண்ணிடுறேன். இந்த பேசிவ் ரேடியேட்டர் எப்படி வைப்ரேட் ஆகுதுன்றதை நீங்களே பாருங்களேன், செம்மையாக ஆகிறாமா. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம நிறைய பண்ண போகிறோம் தமிழில், அதுவும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். 5V 2.1 ரிப்பேர் பண்ணுறது நம்ம தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ தெரியல, மேபி வேறு யாரை கூட பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.